சுப்ஹானல்லாஹ். காடு, மலை, நிலம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்திருக்கக்கூடிய இந்த பூமியுடைய நிலப்பரப்பு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆஹா எவ்வளவு அழகு ஒவ்வொன்றிலும் புதைந்து கிடக்கிறது. அவன் படைத்த ஒவ்வொரு அணுவும், ஒவ்வொரு படைப்பும், ஒவ்வொரு கால்நடையும், ஒவ்வொரு தாவரமும், ஒவ்வொரு விலங்கினமும், ஒவ்வொரு மனிதனும் என எல்லாம் அழகு. இந்த அழகுகள் அனைத்தும் சாட்சி அல்லாஹ் அழகானவன். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆம், அல்லாஹுவை ஒரு அடியான் நெருங்குவதற்கு அவன் தனக்குரிய தன்மைகளாக கூறியவற்றை கடைபிடிக்குமாறு குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொன்னால், அதை ஏற்று கடைபிடித்தால் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதைப் போல அல்லாஹுடைய தன்மைகளாக அல்லாஹ் கூறியவற்றை மனிதர்களிடமிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ரஹ்மத் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மனிதர்களிடமிருந்து, மன்னிப்பு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மனிதர்களிடமிருந்து. இது போன்று அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தால் அல்லாஹுவை எளிதாக நெருங்கலாம். அதுபோல்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான் என்று. ஆம், அப்போது அந்த நபித்தோழர் கேட்ட கேள்விக்குரிய பதில் அது. அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் அதை உண்மைப்படுத்தினார்கள். ஆம், அந்த அழகையும் அல்லாஹ் விரும்புகிறான். யுஹிப்புல் ஜமால், ஒரு மனிதனுடைய வெளித்தோற்றம், அதை அல்லாஹ் அழகாக பார்க்க விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்லிஹு ரிஹாலக்கும் வ அஸ்லிஹு லிபாஸக்கும். உங்களுடைய வாகனங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆடைகளை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஹத்தா தகூனு கஷாம்மதி ஃபின்னாஸ். மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு அழகின் அடையாளமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய தோற்றத்தை அழகாக்குவான், தன்னுடைய ஆடைகளை அழகாக்குவான், தன்னுடைய தலைமுடியை அழகாக்குவான், தன்னுடைய வாகனங்களை சுத்தமாக அழகாக வைத்திருப்பான். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுமதி அது, அல்லாஹுடைய தூதர் கொடுத்த அனுமதி அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு நபித்தோழர் வருகிறார். அவருடைய ஆடை அழுக்காக அங்கங்கும் கிழிந்து ஓட்டையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல்லக மின் மால், உனக்கு ஏதாவது செல்வம் இல்லையா, செல்வம் இருக்கிறதா? அவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான், எனக்கு கால்நடைகள் இருக்கிறது, ஒட்டகங்கள் இருக்கிறது, ஆடுகள் இருக்கிறது என்று அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஆதாகல்லாஹு மாலன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அதனுடைய அடையாளங்களை, அந்த அருட்கொடைகளை அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து பார்க்க விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அழகிய செல்வத்தை கொடுத்திருந்தால் உன்னுடைய ஆடையை அழகாக்கு. நீ ஒரு தோற்றத்திலே இழிவான நிலையில் உன்னை ஆக்கிக் கொள்ளாதே, உன் ஆடையை அழகாக்கு. அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் எதுவோ அதை பெருமை இல்லாமல் பணிவோடு, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்ற பணிவோடு அதை வெளிப்படுத்து, அது தவறில்லை. உன்னுடைய ஆடையை அழகாக்குவதோ, உன்னுடைய செருப்பை அழகாக்குவதோ, உன்னுடைய வாகனத்தை அழகாக்குவதோ, உன்னுடைய தலைமுடியை அழகாக்குவதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம்ஹு. யாருக்கு தலைமுடி இருக்கிறதோ ஃபல்யுக்ரிம்ஹு, என்ன வார்த்தை பாருங்கள், அதை கண்ணியப்படுத்தட்டும் அவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் அஅராஃப் உடைய 31வது வசனம், யா பனி ஆதம் ஹுது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித். பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரும்போது உங்களை அழகிய முறையில் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலையில், ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலையில் உங்களை நீங்கள் அலங்கரித்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் எப்படி நிற்கிறோம்? இந்த உலகத்திலே யாரை பார்க்கும் போதும் நாம் ஒரு கண்ணியமான ஆடையில் செல்லுவோம். ஆனால் தொழுகை என்று வந்துவிட்டால், குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை என்று வந்துவிட்டால், எந்த ஆடையில் உறங்கினோமோ அதே ஆடையில் செல்வோம் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு. ஒரு தொழுகையின் உள்ளட்சத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்களில் ஒன்று தொழுகைக்காக தயாராகுதல், அல்லாஹ்வை பார்ப்பதற்காக தயாராகுதல்.
அழகிய ஆடைகளை அணிந்து கொண்டு ரப்புக்கு முன்னால் பணிந்து, யா அல்லாஹ் நீ கொடுத்த அருட்கொடை இது என்று அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த காட்சி, அல்லாஹு அக்பர். கண்ணியமான முறையில் ஆடைகளை அணிவோம். அல்லாஹ்விற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது அது இயற்கையாக எமக்கு தோன்றும். அது போலவே எப்படி அல்லாஹ்விற்கு முன்னால் அலங்கரிப்பாயோ அது போன்று இந்த உலகத்திற்கு முன்னாலும் நீ இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு முன்னாலும் கண்ணியமான முறையில் உன்னுடைய ஆடையை, உன் தோற்றத்தை ஆக்கிக் கொள்வதில் எந்த தடையும் இல்லை. இந்த மார்க்கத்தில் இந்த ஆடை தான் அணிய வேண்டும், இந்த ஆடை அணியக்கூடாது என்ற எந்த நிபந்தனையும் இல்லை. ஒரே நிபந்தனை தான், பிரமத கலாச்சாரங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், அணியக்கூடாது. பிற மதங்களை சாரக்கூடிய, மத அடையாளங்களை சாரக்கூடிய ஆடைகளை தவிர்த்து கொண்டு ஒரு முஸ்லிம் கண்ணியமான ஆடையில் எல்லா நேரத்திலும் தன்னை வெளிப்படுத்துவான். அவன் ஒரு அழகிற்கு அடையாளமாக இருப்பான், இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமான ஆடைகளை அணிவார்கள். யாராவது ஒரு பெரிய தலைவரை பார்க்க செல்ல வேண்டும் என்றால் ஒரு மிக கண்ணியமான ஆடையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுவார்கள். அதற்கென்று தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள், தங்களுடைய தலைமுறைகளை வாரிக்கொள்வார்கள். அல்லாஹ் அழகை விரும்புகிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அழகற்ற தோற்றத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை. அல்லாஹ் அழகை விரும்புகிறான். அல்லாஹ் அழகானவன். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால்தான் நகங்களை களைவதை தன்னுடைய வழிமுறையாக்கினார்கள். தேவையற்ற முடிகளை களைவதை வரைமுறையாக்கினார்கள், அவர்களுடைய சுன்னாவாக்கினார்கள். சுத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானுடைய பாதியாக்கினார்கள். அல்லாஹு அக்பர். என்ன தீன் அது என்று பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தீனிலே ஒரு அம்சம் இருக்கிறது, அல் இஹ்சான். அல் இஹ்சான் இந்த தீனில் பொதிந்து கிடக்கின்ற அம்சம். இதுவரை எம்மில் பலர் சிந்திக்காத அல்லாஹ்வுடைய தீனினுடைய பகுதி அது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல் இஹ்சான் என்றால் முழுமையாக ஒரு செயலை செய்தல், அழகாக ஒரு செயலை செய்தல். அழகுள்ளவன் அல் இஹ்சானை நேசிக்கிறான், இஹ்சான் உடையவர்களை நேசிக்கிறான். அல் ஹசன் என்றாலும் அல் அஹ்சன் என்றாலும் அல் இஹ்சான் என்றாலும் அரபி மொழியில் அழகுதான் அர்த்தம். ஆனால் ஒன்று ஒன்றை விட மேன்மையானது. அல் இஹ்சான் முழுமையான அழகு. அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அழகு அல் இஹ்சானில் புதைந்து கிடக்கிறது. கொஞ்சம் அதன் பக்கம் நம்முடைய பார்வையை கொண்டு செல்லுவோம். அல் இஹ்சான் என்றால் பல விளக்கங்கள் இருந்தாலும் இந்த குறுகிய நேரத்திற்காக ஒரு விளக்கத்தை மட்டும் முன்வைக்கிறேன். எம்மோடு எம்மை படைத்த இறைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படி அல்லாஹ் படைத்த படைப்புகளோடு நாம் நடந்து கொள்ளுதல் அல் இஹ்சான். மீண்டும் சொல்கிறேன், எம்மோடு எம்மை படைத்த இறைவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படி அல்லாஹ் படைத்த படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் அல் இஹ்சான். இஸ்லாமில் இப்படி ஒரு பகுதி இருக்கிறதா? இஸ்லாமே இது நிரம்பதான் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கவனியுங்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். பூமியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பாவம் செய்தால் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யார் ஒரு சகோதரனின் சிரமத்தில் பங்கு கொள்வாரோ அல்லாஹ் அவருடைய சிரமத்தில் பங்கு கொள்வான். யார் ஒரு சகோதரனின் சிரமத்தை நீக்குவாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய சிரமத்தை நீக்குவான். யார் ஒரு சகோதரனின் குறையை மறைப்பானோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவனுடைய குறையை மறைப்பான். நீங்கள் செலவழியுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செலவழிப்பான். எத்துணை ஹதீஸுகள். இவையெல்லாம் சொல்வது என்ன? அல்லாஹ் உங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அதை பிறருக்கு செய்யுங்கள். அல்லாஹு அக்பர். என்ன அழகுள்ள தீன் பாருங்கள். அல்லாஹ் அழகானவன், அழகுள்ள மார்க்கத்தை எமக்கு தந்திருக்கிறான். இது சிரமமான மார்க்கம் அல்ல, சடங்குகளால் சம்பிரதாயங்களால் சூழப்பட்ட மார்க்கம் அல்ல. இது ஒரு வழிமுறை. அந்த வழிமுறை மிக அழகானது. பின்னால் வரக்கூடிய ஹதீஸ்கள் எமக்கு அதை தெளிவுபடுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் கண்ணியத்துக்குரிய என் சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸை கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்கள்.
இந்த நேரத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக பெரிய அல்லாஹ்வுடைய தீனுடைய செயல்பாடு இது. இந்த ஹதீஸை கவனத்தோடு கேளுங்கள், கவனத்தோடு கேளுங்கள். எனக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அஹப்புன் நாஸி இலல்லாஹி அன்ஃபஉஹும் லின்னாஸ். மனிதர்களில் அல்லாஹ்விற்கு நேசத்திற்குரியவர்கள் மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பலனுள்ளவனாக யார் வாழ்வானோ இவன்தான் அல்லாஹ்விடத்திலே விருப்பத்திற்குரியவன். அல்லாஹு அக்பர். அழகுள்ளவனின் தீனை கவனியுங்கள். வஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல் சுரூருன் துத்கிலுஹு அலா முஸ்லிம். அல்லாஹ்விற்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் விருப்பமான செயல் ஒரு சகோதரனின் முகத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துதல், ஒரு சகோதரனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தல். கவலையில் இருக்கக்கூடிய இடத்திலே சென்று கவலைப்படாதே, அல்லாஹ் இருக்கிறான் உன்னோடு, அதற்கு பிறகு நான் இருக்கிறேன், ஒருபோதும் கவலை அடையாது என்று ஒரு சகோதரனுக்கு நீங்கள் தோள் கொடுத்தால் அல்லாஹ்விற்கு அது விருப்பமான செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாரையும் இந்த உலகத்திலே தனிமையில் விட்டு விடாதீர்கள். சிரமத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு தோள் கொடுக்காதவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக இருப்பதற்கு தகுதியற்றவன். இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அதன் சிரமத்தை நீக்குவானோ, அவனுடைய கவலையை, அவனுடைய துன்பத்தை நீக்குவானோ, அவனுடைய கடனுக்கு உதவி செய்வானோ, அவனுடைய பசியை நீக்குவானோ, இது அல்லாஹ்விற்கு மிக ஏற்றமான செயல். இந்த உலகத்தில் இன்று ஸ்ட்ரெஸ், எல்லோரும் ஏதோ ஒரு நிலைமையில் தங்களை பாதித்துக் கொண்டு கவலையில், துக்கத்தில், அழுகையில் பலருடைய வாழ்க்கை இருக்கிறது. தோள் கொடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. மதத்தை பார்த்து அல்ல, மொழியை பார்த்து அல்ல, மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் தோள் கொடுங்கள்.